ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி நாங்கள் செலிப்ரேஷன் வீடியோ தான். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய தீபாவளி ட்ரெஸ் நண்பர்களே. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இது தான் இன்றைக்கி எடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் அவங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். குட்டீஸுங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க அவ்வளோ ஆர்வம், ரெடியாக இருந்தாங்க. இது ஒசூரில் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ். சின்ன குட்டியை பாருங்கள், ஃபோட்டோவில் போஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்குறாங்க. ஃப்ளவரை டச் பண்ண மாதிரி, கையை இப்படி பண்ண மாதிரி, அப்படி பண்ண மாதிரின்னு ஒரே போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோ வந்து நான் அதில் ஷேர் பண்ணலை, கொஞ்சமாக தான் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெளியில் அதுக்குள்ளேயே பட்டாசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பசி ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. சிக்கன் 65, சாதம், ரசம், தயிர், வெங்காயம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர், ஏன்னா இங்கே ஒசூரில் நல்லா மழை பெஞ்சுது, அதனால் வந்துட்டு ஹாட் வாட்டர், அப்புறம் எக்கு 1. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறோம். இங்கே சித்தி சித்தப்பா அவங்க தான் வந்து இருக்கிறாங்களா, 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்களா அவங்க. இது என் தங்கச்சி வீட்டுக்காரங்க, தங்கச்சி பாப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் அத்தை பிள்ளை, அப்புறம் நான், அப்புறம் மாம்ஸு, அப்புறம் பாப்பா, இப்படி வரிசை எல்லோரும் உட்காந்துருந்தோம். எல்லாருமே பஃபே சிஸ்டம் தான், நம்மளே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால சுற்றிலும் உட்காந்துக்கிட்டோம். ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நண்பர்களே. உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மாம்சு பாப்பாவுக்கு சாப்பாடு வச்சிட்ருக்குறாங்க. நான் மட்டும்தான் இதில் இன்னும் உட்காரலை. ஆனால் எனக்கு அங்கே மாம்ஸ் பக்கத்தில் எனக்கு இலையில் அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எந்திரிச்சு வந்தேன். ஆனால் வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா என் பிளேட், என்னுடைய இலை அங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக எல்லாருமே நான் வீடியோ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட போகிறேன். எனக்கும் செம்ம பசிங்க. மாம்ஸ் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்காங்க பாப்பாக்கும் அவங்களுக்கும். அப்படியே வந்து உட்காந்துட்டேன், என் இலைக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் நண்பர்களே. உட்காந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சிக்கன் 65யும் ஆனியனும் எடுத்து வச்சிட்ருந்தேன். எடுத்து வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்றதுனால எடுத்து என் பக்கத்தில் வைக்க சொன்னேன். வச்சுட்டாங்க. சாப்பாடு பக்கத்தில் நானே 65யும் ஆனியனும் எடுத்து வச்சுட்டேன். ஆனியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து குழம்பு ஊற்ற சொன்னேன். மாம்சு தான் எனக்கு ஊற்றுனாங்க. சாப்பாடை லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டேன். அங்கே நடுவில் குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னேன். குழம்பு ஊற்றுனாங்க. குழம்பு ஊற்றிட்டாங்க. இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டேன். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.